பிரவீன் காந்தின்னு ஒரு இயக்குனர் இருக்காருங்க. அவர் இயக்குனர் அப்படின்னு சொல்கிறத விட முன்னாள் இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு படம்லாம் டைரக்ட் பண்ணுறதில்ல, அவருக்கு வாய்ப்பும் கிடையாது. இப்போ பல யூடியூப் சேனலில் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இந்த நியூஸ் சேனல் டிபேட்லலாம் பார்த்தீங்கன்னா இவரை நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. சரி, அந்த இயக்குனர் பிரவீன் காந்திக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, என்னத்தன்னு சொல்கிறது, நடிகர் விஜய் சமீபத்தில் அதிக மார்க் எடுத்த மாணவர்களெல்லாம் கூப்பிட்டு விழா அமைச்சு அவங்களுக்கு அந்த பரிசு தொகையெல்லாம் கொடுத்தாரு. போன வருஷமும் அவர் இதை பண்ணார், இந்த வருஷமும் பண்ணார். அப்படி கொடுத்து அந்த விழாலாம் சிறப்பாக அமைஞ்சுது. அதில் நடிகர் விஜய் ஒரு ஸ்பீச்சும் கொடுத்துருந்தாரு. விழாவில் விஜய் பேசும்போது நீட் எக்ஸாம் பற்றி அவருக்கு இருந்த கருத்தை அவர் முன் வச்சார். அதே மாதிரி பாஜக அரசு ஒன்றிய அரசு அப்படிங்கிற மாதிரி விஜய் சொன்னார். இதை பார்த்த பிரவீன் காந்திக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவர் இயக்குனர் ரச்சகன் படத்தில் நாகார்ஜுனாக்கு அப்படி நரம்பெல்லாம் முறுக்கியறோம்ல, அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவில் உட்காந்துக்கிட்டு விஜய் எப்படி நீட்டை பற்றி பேசலாம், விஜய் எப்படி பாஜகவை ஒன்றிய அரசுன்னு சொல்லலாம், விஜய் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, அப்படி இப்படின்ட்டு பலாந்துலாம் பேசி வச்சிருக்காரு இந்த பிரவீன் காந்தி. இதை மட்டும் இவர் பண்ணுறதில்ல, அப்பப்போ இன்டர்வியூ கொடுக்குறங்கிற பேரில் லாஜிக்கே இல்லாமல் பல விஷயங்கள் பேசிக்கிட்டு செம்ம ஃபன் பண்ணுவார். நிறைய பேருக்கு நிறைய கண்டென்ட்டை அள்ளி கொடுப்பாரு. சமீபத்தில் கூட ரஞ்சித், மாரி செல்வராஜ், வெற்றிமாறனை பற்றிலாம் பேசுகிறாங்கிற பேரில் செம்ம ஃபன் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபன்னான விஷயங்களை பிரவீன் காந்தி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த வீடியோவில் நம்ம பிரவீன் காந்தியோடைய ரோஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் யூடியூப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவருடைய நிறைய இன்டர்வியூ சஜஷனில் வரும். இந்த விஷயத்தை பற்றி இவர் என்ன கருத்து சொல்லியிருக்காரு, அந்த விஷயத்தை பற்றி இவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வீடியோஸ்லாம் நான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் டைம் கிடைக்கும் போது. அப்படி இவரை நான் ஃபாலோ பண்ணுறது உண்டு. ஆனால் இவர் இன்டர்வியூவில் சொல்கிற எந்த விஷயத்தையுமே நான் சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா ஒருத்தங்க சினிமாவை பற்றி பேசினாலும் சரி, இல்லை அரசியலை பற்றி பேசினாலும் சரி, அவங்க என்ன ஐடியாலஜியில் இருக்காங்க, எந்த மாதிரியான கருத்தை முன் வைக்கிறாங்க, அவங்க சொல்கிற அந்த கருத்தில் அவங்களே ஸ்ட்ராங்காக இருக்காங்களா இல்லையா, அவங்க பேச்சில் ஒரு தெளிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அவங்களோட இன்டர்வியூ பார்க்கும்போது ஒரு பார்வையாளராக நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஆனால் பிரவீன் காந்தியோட இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா, அவருடைய ஒரு இன்டர்வியூவும் இன்னொரு இன்டர்வியூவும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிலே எக்கச்சக்கமான முரண்பாடுகள் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி என்ன ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு, அதை பற்றி நம்ம எப்படி பேசலாம் அப்படின்ட்டு வீடியோக்காக பேசணுமேனு பேசினா எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பிரவீன் காந்தி பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பார். சினிமாவை பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்தில் நாகார்ஜுனை வச்சு ரச்சகன் அப்படிங்கிற ஒரு படத்தை ஒரு டைரக்ட் பண்ணார். பெரிய பிரம்மாண்ட படமாக அது வந்தது. ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த படம் பார்த்தீங்கன்னா சரியாக ஓடல, ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பிரசாந்தை வச்சு ஜோடின்னு ஒரு படம் எடுத்தார், அந்த படம் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அதே பிரசாந்தை வச்சு ஸ்டார்னு ஒரு படம் எடுத்தார், அந்த படம் அட்ரு ஃப்ளாப்பு. ஒழுங்காக அதுக்கப்புறம் டைரக்ஷன்லேயே இருந்திருக்கலாம். நானே ஹீரோவாக நடிக்கிறேன் அப்படின்ட்டு துள்ளல்னு ஒரு படத்தில் ஹீரோவாக நடிச்சு இவருடைய சினிமா கரியரை இவரே சோழியை முடிச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இவருக்கு பெருசாக பட வாய்ப்புலாம் இல்லாத காரணத்தினால டிவி டிபேட்டு, யூடியூப் இன்டர்வியூ அப்படின்ட்டு இந்த ட்ராக்ல வந்துட்டார். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பிரவீன் காந்தி தன்னை எப்படி காமிச்சிக்கிட்டாரு அப்படின்னா, அதிதீவிர ரஜினி ரசிகராகவும் ரஜினி பக்தராகவும் தான் தன்னை காமிச்சிக்கிட்டாரு. ரஜினியை ஒரு நடிகராக நம்ம பாராட்டுறது அது வேற. ஆனால் அவருடைய அரசியல் சிந்தனைகள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பல பேர் விமர்சனம் பண்ணாங்க, கழுவி தான் ஊற்றுனாங்க அவருடைய ஆன்மீக அரசியல் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம். அந்த டைமில் ரஜினி சொல்கிற அந்த ஆன்மீக அரசியல் அப்படிங்கிற விஷயத்துக்கு பயங்கரமாக முட்டு கொடுத்து புஷ் பண்ணதே இந்த பிரவீன் காந்தி தான். இவர் விடாமல் ரஜினியை சப்போர்ட் பண்ணதுக்கு பின்னாடியே ஒரு ஆதாயம் கண்டிப்பாக இருந்திருக்கும். நாளைக்கு தலைவர் கட்சி ஆரம்பிச்சார்னா நம்மளை கூப்பிட்டு ஏதாவது போஸ்டிங்லாம் கொடுப்பாரு அப்படிங்கிறதுனால கூட இவர் பண்ணியிருக்கலாம். ஆனால் ரஜினியும் அவரோட உடல்நலம்லாம் கருதி இல்லைப்பா நான் அரசியலுக்குலாம் வரல, கட்சிலாம் ஆரம்பிக்கலான்னு ஓப்பனாக சொல்லிட்டாரு. இதனால பல ரஜினி ரசிகர்களே காண்டானாங்கிறத தாண்டி அந்த நேரத்தில் நம்பால் என்ன பண்ணாருன்னா அப்பவும் முட்டு கொடுத்துட்டு இருந்தார். இல்லைங்க தலைவர் அவரோட முடிவை மாற்றிப்பாரு, வருவார் பாருங்களேன் அப்படின்லாம் சொல்லி முட்டு கொடுத்தாரு. கடைசி வரைக்கும் ரஜினி அரசியலுக்கே வரமாட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவரோட ஸ்டேரிங்கை அவர் பக்கத்துலேருந்து அப்படியே விஜய் பக்கம் திருப்பி, விஜய் தாங்க அடுத்த சிஎம், விஜய்க்கு தாங்க ஃபுல் சப்போர்ட் இருக்குது, நீங்கள் வேணா பாருங்களேன் இதுதாங்க நடக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதே பிரவீன் காந்தி தான் ஒன்ஸ் அப்பான டைமில் விஜய் கொக்கோ கோலா விளம்பரத்தில் நடிச்சிட்டாரு, விஜய்லாம் இந்த மாதிரி பண்ணலாமா, இப்போ வேற மாதிரி பேசுகிறாரு அப்படி இப்படின்ட்டு விஜயை கடுமையாக விமர்சனம் பண்ணி இந்த வலைப்பேச்சு டீம் கூட போய் இன்டர்வியூலாம் எடுத்தாங்க. அந்த டைமில் ஒரு மாதிரி பேசிட்டு இப்போ இதே பிரவீன் காந்தி தான் இப்போ விஜய்க்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. சரி, இது எல்லாத்தையும் கூட விட்டுருவோம். இப்போ விஜய்கிட்டே வாங்கலாம். விஜய் இப்போ வெறும் நடிகர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய பேர் விஜய் மேலே வைக்கிற விமர்சனம் என்ன, விஜய் எந்த விஷயத்துக்குமே குரல் கொடுக்க மாட்டார், எதை பற்றியுமே பேச மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆடியோ லான்ச்சில் மட்டும்தான் அரசியல் பேசுவார் அப்படின்ட்டு. அதே விஜய் தான் இன்றைக்கி நீட்டை பற்றி பேசியிருக்காரு. விஜய் நீட்டை பற்றி பேசவே கூடாதுன்னு ஏதாவது இருக்கா, அவருடைய ஒரு ஐடியாலஜியில் பார்த்தீங்கன்னா இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அவர் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இப்போது நீட்டை பற்றி விஜய் பேசினது சரி, விஜய் பேசினது தவறு அப்படிங்கிறதெல்லாம் வேற மாதிரியான ஒரு விவாதம். அது கரெக்டா இல்லையா அப்படிங்கிறத பற்றி அரசியல் சார்ந்து பேசுகிறவங்க, அரசியல் விமர்சகர்லாம் அதை கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாஜகவோ ஒரு ஒன்றியம் அப்படின்னு சொன்னார்னா அது சம்மந்தப்பட்டவங்க விஜய்க்கு ரிப்ளை பண்ணலாம், விஜய் அவங்க விமர்சனம் பண்ணலாம். அது வேற மாதிரியான ஒரு விவாதம், அரசியல் சார்ந்த விஷயம். ஆனால்
ஒரு அரசியல்வாதியாக விஜய் தன்னுடைய கருத்தை வந்து தைரியமாக முன் வச்சிருக்காருல, அதுக்காகவே விஜயை பாராட்டணும். விஜய் பேசலனாலும் தப்பு, விஜய் பேசினாலும் தப்பு. அப்போ விஜய் என்ன தான் பண்ணுவார்? எல்லாத்தையும் விட விஜய் நீட்டை பற்றி பேசிட்டாரு அப்படின்ட்டு பிரவீன் காந்தி எதனால் இப்படி பொங்குறாரு, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி விஜய் வெறும் நடிகர் மட்டும் கிடையாது, அரசியல்வாதியாக மாறிட்டார். அவருக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கும், அவருடைய கருத்துக்களை ஒரு முன்வைக்க தான் செய்வார். விஜய் இதை தான் பேசணும், இதை பேசக்கூடாது அப்படிங்கிறத பற்றிலாம் பிரவீன் காந்தி சொல்லக்கூடாது. ஏன்னா விஜய் பேசுகிறதுல ஏதாவது பிழை இருந்தது, தவறு இருந்தது அப்படின்னா அரசியல் விமர்சகர்கள் அதை சுற்றி காட்டலாம், அதை விமர்சனம் பண்ணலாம், மக்கள் சொல்லலாம். பிரவீன் காந்தி யார்? அரசியல் விமர்சகரும் கிடையாது, சினிமா விமர்சகரும் கிடையாது. அவர் ஒரு ஃபீல்ட் அவுட்டான டேரக்டர், அவ்வளோதான். இந்த மாதிரி அரசியல் விஷயத்தை தாண்டி சினிமாவை பற்றியும் அடிக்கடி பூமர்த்தனமாக பேசுவார் நம்ம பிரவீன் காந்தி. என்ன அப்படின்னா, செல்வராகவன் மாதிரி டேரக்டர்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் தமிழ் சினிமாவில் அந்த அப்பா பையனுக்கான அந்த பாசத்தையே சுக்குநூறாக உடச்சிட்டாங்களாம், கெடுத்துட்டாங்களாம். அதுக்கு முன்னாடிலாம் சினிமாவில் வேற மாதிரி பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டு இருந்தாங்களாம். அதுக்கு அண்ணன் எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாருன்னா, காதலன் படம் வரும்போது பிரபுதேவாவும் அவங்க அப்பா எஸ்பிபியும் பயங்கர க்ளோஸாக இருப்பாங்க, அந்த படத்தில் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, பாண்டிங்காக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அப்பா பையனாக காட்டணும். நான் எடுத்த ரச்சகன் படத்துலையும் பாருங்கள், நாகார்ஜுனாவும் அவங்க அப்பா எஸ்பிபியும் பயங்கர க்ளோஸாக பாண்டிங்காக இருப்பாங்க. அப்பா மகனா அந்த மாதிரி தான் நாங்கள்லாம் காமிச்சோம். இந்த செல்வராகவன்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் அப்பா பையனால அடிச்சுக்கிற மாதிரி, சண்டை போடுற மாதிரி இப்படியே காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பூமர் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அதாவது காதலன் படத்தில் வரா மாதிரியும் சரி, இவர் எடுத்த ரச்சகன் படத்தில் வரா மாதிரியும் சரி, ஃப்ரெண்ட்லியான அப்பாக்கள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இவங்க படத்தில் காமிச்சதெல்லாம் கொஞ்சம் சினிமாத்தனமாக இருக்கும். செல்வராகவன் காமிச்சது அப்படிங்கிறது ரியாலிட்டியில் இருக்கிற மாதிரி. ஏன்னா 90-95% அப்பாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா M10 மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் அவங்க பசங்க மேலெலாம் பாசமே இல்லாமல் இருக்காங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்பாக்கள் பசங்களை போட்டு அடிக்கிறது, அவங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிறதெல்லாம் எதுக்காக? பசங்க கெட்டு நாசமாக ஒழிஞ்சு போயிடணும் அப்படிங்கிறதுக்காகவா? இல்லையே, தப்புனா எது, சரினா எது அப்படிங்கிறத பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும் லைஃப்பில் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கறதுக்காக தானே அவ்வளோ கண்டிப்பாக இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இவங்க இருக்காங்கிறதுனால பசங்க மேலே அவங்க பாசமே இல்லாமல் இருக்காங்கன்னு ஆகிடுமா? அதே 7G ரெயின்போ காலனி படத்தில் செல்வராகவன் ஒரு சீனே வச்சிருப்பாரு. பையன் வந்து ஹீரோ ஹோண்டால வேலை கடிச்சிச்சின்னு வந்து நிற்பார். அவங்க அப்பா வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணிக்காமல் போக சொல்லிடுவார். அதே நைட் டைமில் உட்காந்து என் பையனுக்கு எவ்வளோ திறமை இருந்திருக்கு பாரு, இவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவரே அழுவார். அதை பார்த்து அந்த பையனுக்கு ஒரு ஃபீல் ஆகும். இதுதான் ரியாலிட்டி. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சால் தானே பூமர்த்தனமாக பேசினா. நம்ம பிரவீன் காந்தி உருட்டுனதுலேயே அல்ட்டியான உருட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, பா ரஞ்சித், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் இவங்கெல்லாம் ஜாதிய படம் எடுக்கிறாங்க, இவங்கெல்லாம் படம் எடுத்து தான் சினிமாவே கெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், பா ரஞ்சித் இவங்க எல்லாருமே ஜாதி பெருமை பேசி நாங்கள் தாண்டா இவங்க, நாங்கள் தாண்டா அவங்கன்ட்டு சொல்லிலாம் படம் எடுக்கல. அவங்க தாழ்த்தப்பட்ட மக்களோட வழிகளை பேசி படம் எடுக்கிறாங்க. ஜாதி பெருமை பேசுகிறதுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களை பற்றி பேசி எல்லாருமே ஒன்று தான், யாருமே இந்த ஜாதி அந்த ஜாதின்னு கிடையாது, எல்லாருமே மனுஷங்களாக பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் வித்தியாசம் தெரிய வேணாமா? அதுலேயும் தலைவன் எங்கே போய் அந்த விஷயத்த பேசுகிறாரு அப்படின்னா, கவுண்டபாளையம் அப்படிங்கிற பியூர் ஜாதிய படத்துடைய ஃபங்க்ஷனில் போயிட்டு மாரி செல்வராஜ், பா ரஞ்சித், வெற்றிமாறனை பற்றி இவர் பேசுகிறாராமா. எது ஜாதி பெருமை பேசி எடுக்கப்படுற படம், எது சமூக நீதியை பற்றி பேசுகிற படம் அப்படிங்கிற குறைஞ்சபட்ச அறிவு கூட இல்லை. இவரெல்லாம் வெற்றிமாறன், பா ரஞ்சித்தை பற்றிலாம் பேச வந்துட்டார். அதுலேயும் ஒரு இன்டர்வியூலலாம் ஓப்பனாகவே கேட்குறாங்க, நீங்கள் உங்களுடைய பப்ளிசிட்டிக்காக தானே இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு நம்மளை அசர வைக்கிற மாதிரி தலைவன் ஒரு பதில் சொல்கிறாரு பாருங்களேன். என்ன அப்படின்னா, வெற்றிமாறன்லாம் சினிமாவுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே வெற்றியை பார்த்தவன் நான், இவங்களை பற்றி பேசலாம் எனக்கு என்ன பப்ளிசிட்டி ஆக போகுது அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்போ எதுக்காக கவுண்டபாளையங்கிற ஒரு ஜாதிய படத்தோட ஃபங்க்ஷனில் போயிட்டு இவங்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க? ஏன்னா இவங்கெல்லாம் இப்போ லைம் லைட்டில் படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்கள பற்றி ஏதாவது இந்த மாதிரி பேசி கான்ட்ரவர்சி கிளப்பினா தானே ஒரு 10 சேனல் கிட்ட பேக் டு பேக் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வருவாங்க. ஒரு இன்டர்வியூக்கு 5000 ரூபான்ட்டு சார்ஜ் பண்ணால் கூட 5000 × 10 என்ன ஆகுது? 50,000 ரூபாய். இதே விஷயத்தை பற்றி 10 சேனலில் இன்டர்வியூ கொடுத்தா ஸ்பாட்லேயே 50,000 ரூபாய் பேமெண்ட் கிடைக்குது. அதே மாதிரி விஜயை பற்றி பேசும்போதே எவ்வளோ உருட்டு. விஜய் இந்த மாதிரி நீட்டை பற்றி பேசுனதுனால மாணவர்கள் மத்தியில் ஒரு பய உணர்வு ஏற்படுதான். என்ன பயம் ஏற்பட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த ஆங்கரே ஒரு கட்டத்தில் கேட்குறாரு, நாளைக்கே தமிழக வெற்றி கழகத்துலேருந்து விஜய் உங்களை கூப்பிட்டாருன்னா கட்சியில் போய் சேர மாட்டீங்களா அப்படின்ட்டு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, நான்லாம் போகவே மாட்டேனே, என்கிட்ட ஏதாவது சஜஷன் கேட்டாங்கன்னா நான் போய் சொல்லிட்டு வருவேன் அப்படிங்கிறாரு. விஜய் வந்து எதுக்காக உங்ககிட்ட ஃபஸ்ட்டு சஜஷன் கேட்கணும்? நீங்கள் என்ன அரசியலில் அவ்வளோ பெரிய சாணக்கியனா, அவ்வளோ பெரிய மாமேதையா? இதுலேருந்து ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது. நீங்கள் ரஜினி ஃபேனோ, விஜய் ஃபேனோ, இல்லை அஜித் ஃபேனோ, இல்லை எந்த ஹீரோவோடைய ஃபேனாக இருந்தாலும் சரி, நாளைக்கே ஒரு இன்டர்வியூவில் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோவை பற்றி ஒரு பெருமையாக பேசினார் அப்படின்னா அதை பார்த்தோமா, குபீர்னு சிரிச்சோமா, போனோமான்னு இருக்கணும். அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.